பாகிஸ்தானோட நோக்கம் கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷை பிரித்து பாகிஸ்தானோட சேர்த்துக்கிறது கிடையாது. பாகிஸ்தானோட நோக்கம் பங்களாதேஷை இந்தியாவோட கட்டுப்பாட்டிலேருந்து முழுவதும் விலக்கி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை நல்லா கொம்பு சீவி விட்டு ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸில் பங்களாதேஷை ஈடுபடுத்தணும். இந்தியாவுக்கு அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் மீது தாக்குதல்கள் தொடர்மையானால் அதனுடைய எதிரொலி இந்த நாட்டில் இருப்பதை நம்மால் தவிர்க்க முடியாது. 1971 பிரதமர் இந்திரா காந்தியின் தீரத்தால் உருவாக்கப்பட்ட வங்கதேசம் பங்களாதேஷ், அன்றைய கிழக்கு பாகிஸ்தான், இன்றைக்கு இந்தியாவுக்கு எதிராக திரும்பி நிற்கிறது. 22 நடைபெற்ற அந்த துர்கா பூஜா ஃபங்க்ஷன்ஸில் வன்முறை வெடித்தது. நீ அங்கே முஸ்லீம் அடிச்சுன்னா நாங்கள் இங்கே ஹிந்துஸ் அடிப்போம். இது ஷேக் ஹசீனாவோட வெட்கங்கட்ட வார்த்தைகள். இந்துக்களுக்கு எதிரான கலவரங்கள் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அங்கே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்திருக்கின்றன. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை 1,30,00,000 இந்துக்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் மீதான தாக்குதல் இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த கொந்தளிப்பை RSS, VHP, பஜ்ரங்தள் போன்றவற்றை உசுப்பிவிடக்கூடியதாக இருக்கின்றன. கடந்த சில மாதங்களாக இந்தியாவில் ஒரு வினோதமான போக்கு என்னன்னா, வங்க மொழி பேசக்கூடியவர்கள் இந்துக்களாக இருந்தால், குறிப்பாக முஸ்லீம்களாக இருந்தால் பங்களாதேஷி என்று அவர்களை அடிப்பது. வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் என்பது ரொம்ப கொடூரமானது. பத்திரிகை மீது அங்கே மிகப்பெரிய தாக்குதல் நடந்துகின்றது. இந்திய வங்கதேச எல்லையில் மிகப்பெரிய அளவில் ஃபென்சிங் போடப்பட்டிருக்கு. BSF கொண்டு நம்ம நிறுத்தியிருக்கோம். எல்லை பாதுகாப்படை வீரர்கள் சுமார் 6 அடி இருப்பாங்க. ரொம்ப கொடூரமானவர்கள் அவர்கள். பாகிஸ்தானியர்களே அவர்களை பார்த்து அஞ்சுகிறார்கள்ன்றாங்க. BSF பார்த்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். வங்கதேச ஆட்சியாளருடைய முதல் கடமை அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை காப்பாற்றுவது. அவனோட முதல் வேலை, முகமது யூனிஸோட முதல் வேலை இந்துக்களை காப்பாற்றுவது. ஆனால் முகமது யூனிஸ் இஸ்லாமிய பழமைவாதிகளுக்கு அடிபணிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்புவதற்கு நிரம்ப ஆதாரங்கள் இருக்கின்றன. RSSும் இந்து முன்னணியும் BJPயும் செய்து கொண்டிருக்கிற தவறுகளுக்கான பஞ்சமா பாதகங்களுக்கான பலனை சராசரி இந்தியர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது அவருடைய தலையெழுத்து. நாளேடுகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உரைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னே இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. பங்களாதேஷிகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்ன்றது 2 நாளுமே நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையராக இருக்காங்க, அங்கே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையராக இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண போகுது? இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு இதுவரையில் இல்லாததொரு மிகப்பெரியதொரு சவால் இன்று நாட்டின் கிழக்கு பகுதியிலிருந்து எழுந்திருக்கிறது. 1971 பிரதமர் இந்திரா காந்தியின் தீரத்தால் உருவாக்கப்பட்ட வங்கதேசம் பங்களாதேஷ், அன்றைய கிழக்கு பாகிஸ்தான், இன்றைக்கு இந்தியாவுக்கு எதிராக திரும்பி நிற்கிறது. பங்களாதேஷின் மக்கள் தொகை 18 கோடி. அதில் இந்துக்களுடைய மக்கள் தொகை என்பது 13 மில்லியன், அதாவது 1,30,00,000. கிறிஸ்தவர்கள் 80 லட்சம் இருக்கிறார்கள். புத்திஸ்ட் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் சேர்த்தது. கடந்த 4 ஆண்டுகளாகவே சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் குறிப்பாக 2021 அங்கே தொடங்கிவிட்டன என்று நாம் சொல்ல வேண்டும். 2022 எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. ஆண்டுதோறும் அங்கே சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய துர்கா பூஜா விழாக்களில் வேற்றுமைகள் இல்லாமல் அனைத்து சமூகத்தினரும் அங்கே கலந்து கொள்வார்கள். ஆனால் 22 நடைபெற்ற அந்த துர்கா பூஜா ஃபங்க்ஷன்ஸில் பந்தல்ல பெரிய இப்போ வைலன்ஸ் வன்முறை வெடித்தது. அப்பொழுது அங்கே பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா டாக்காவில் தன்னுடைய வீட்டிலிருந்து அதிலிருந்து சில 100 கிலோமீட்டர் இருக்கும் என்று நினைக்கிறேன், தள்ளி இருந்த ஒரு இடம், எக்ஸாக்டாக அந்த பிளேஸ் தெரியல, அங்கு நடந்த துர்கா பூஜா கொண்டாட்டங்களில் கொரோனா காலத்தால் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் பேசுகிறாங்க. அந்த உரையில் அவர் பேசிய ஒரு கருத்து ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுக்கு அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் மீது தாக்குதல்கள் தொடர்மையானால் அதனுடைய எதிரொலி இந்த நாட்டில் இருப்பதை நம்மால்
தவிர்க்க முடியாது. இதுதான் அவர் பேசின வாசகங்கள் 2022. இந்தியாவில் சிறுபான்மைக்கு எதிரான தாக்குதல் நடந்தால் இங்கேயும் அது நடக்கும், அதை இங்கேயே தவிர்க்க அது முடியாது. நடக்கும். நீ அங்கே முஸ்லீம் அடிச்சுன்னா நாங்கள் இங்கே ஹிந்துஸ் அடிப்போம். இதுதான் அந்த பேச்சோட சாராம்சம். யாரு? ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா இன்றைக்கு உயிருக்கு பயந்து இந்தியாவில் தப்பி ஓடி இந்தியாவில் கடந்த 1.5 வருஷமாக அடைக்கலம் புகுந்திருக்கிற ஷேக் ஹசீனா இன்றைக்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் காரணமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா சரியாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு பங்களாதேஷில் தன்னுடைய வீட்டிலிருந்து அங்கிருந்து சில 100 கிலோமீட்டருக்கு தள்ளி நடந்த ஒரு துர்கா பூஜா ஃபங்க்ஷனில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில், மதசார்பற்ற மக்கள் மத்தியிலையும் பேசும்பொழுது சொன்ன வார்த்தை, இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வன்முறை தொடருமையானால் அதனுடைய எதிரொலி இங்கு இருப்பதை நம்மால் தவிர்க்க முடியாது. இது ஷேக் ஹசீனாவோட வெட்கங்கட்ட வார்த்தைகள். செக்குலர் பர்சன். இன்னைக்கு இந்தியாவில் அந்த அம்மா தான் வந்து இந்தியா தான் அந்த அம்மாவை என்னை காப்பாற்றிட்டு இருக்கு. ஸோ கடந்த 4-5 ஆண்டுகளாகவே அங்கே வந்து இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகள் பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பித்து விட்டன. அதன் பிறகு கடந்த 24 ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு அவர் தப்பி வந்த பிறகு கிளர்ச்சிக்காரர்கள் நாட்டை கைப்பற்றினார்கள். அமெரிக்காவில் இருந்த பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸ் அவர் தான் இப்போ வந்து அங்கே அட்வைசராக இருக்கார். ஒரு இடைக்கால அரசு நடந்துக்கிட்டு இருக்குது. கடந்த 1.5 ஆண்டுகளாக இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான கலகங்கள், இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகள் அங்கு வெடித்து கிளம்பி கொண்டிருக்கின்றன. 50 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியேற்றப்பட்ட பாகிஸ்தான் தூதரகங்கள் அங்கு இன்றைக்கி மறுபடியும் உள்ளே நுழைந்திருக்கின்றன. ஐஎஸ்ஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் மிகப்பெரிய அளவில் இருக்குது. வங்கதேசத்தின் தந்தையாக கருதப்படுகிற வங்கபந்து என்று அழைக்கப்படுகிற ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய நினைவுகள் முற்றிலுமாக அகற்றப்படக்கூடிய அளவுக்கு அவர் சம்பந்தப்பட்ட எல்லாமே என்று அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவருடைய மகளான ஷேக் ஹசீனா உயிருக்கு பயந்து தப்பி ஓடி இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் இந்த ஆட்சியை ஷேக் ஹசீனாவை கவிழ்த்த பிறகு, முகமது யூனிஸ் தலைமையில் ஒரு இடைக்கால அரசு ஏற்பட்ட பிறகு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் பங்களாதேஷ் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த பிப்ரவரி 26 அங்கே தேர்தல்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன லட்சணத்தில் தேர்தல் நடக்க போகுது நமக்கு தெரியல. இந்தியர்களுக்கு இந்துக்களுக்கு எதிரான கலவரங்கள் வந்து கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அங்கே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்திருக்கின்றன. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏன்னா வந்து மக்கள் வந்து வெள்ளமென ஆயிரக்கணக்கில் இந்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். இந்திய தூதரகத்தை நோக்கி நடைபெற்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை வெடித்தது. அந்த வன்முறையோட காட்சிகளை ஊடகங்களில் பார்க்கும்பொழுது, அங்கே திரண்டிருக்கக்கூடிய மக்கள் திரளை பார்க்கும்பொழுது, அங்கே வங்கதேச மக்களில் கணிசமான பிரிவினர் இந்தியர்களுக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக, குறிப்பாக இந்துக்களுக்கும் பரந்துபட்ட அளவில் இந்தியாவுக்கு எதிராகவும் திரண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. மொழியால் இணைஞ்சு வங்கதேசமாக பிரிஞ்சது இப்போ வந்து மதத்தால் இணைஞ்சு அப்படி வந்துருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் ஷேக் ஹசீனாவுக்கு அவர் விசாரணையில் பங்கு பெறாமலேயே ஒருதலை பட்சமாக மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தியிருக்கிறார் என்று ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது. குறிப்பாக அந்த 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டது. ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து 24 இந்தியாவுக்கு தப்பி வருவதற்கு முன்பு 4-5 மாதங்கள் அங்கு நடைபெற்ற அரசுக்கு எதிரான போராட்டங்களை வன்முறைக்கு துணை கொண்டு தான் அடக்கினார். போலீஸை இராணுவத்தை ஏவி விட்டார் என்பது குற்றச்சாட்டு. மாணவர்களுக்கு எதிராக நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் போலீஸ் துப்பாக்கி சூட்டில். இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்று சொல்லி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு பிறகு ஷேக் ஹசீனாவை இந்தியாவிடம் ஒப்படையுங்கள் என்று 2க்கும் மேற்பட்ட முறை வங்கதேசம் இந்தியாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்தியா அதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒரு பிரிவினர் பங்களாதேஷின் உள்விவகாரங்களில் இந்தியா தேவையில்லாமல் மூக்கை விடுகிறது, தலையிடுகிறது என்று இந்தியா மீது மிகப்பெரிய அளவில் கோபத்தில், அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவர் இந்த பேக்ரவுண்டில் ஷேக் ஹசீனாவை இந்தியா இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவை எங்களிடம் ஒப்படைங்கள், நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்தியா அதற்கு பதில் சொல்லவில்லை. இதுவும் இந்தியர்களுக்கு எதிரான கோபம் அங்கு திரும்புவதற்கு அதிகமாக இருக்கிறது. இந்துக்களுக்கு எதிரான கோபமாகத்தான் இது மாறி இருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான கோபம் இந்துக்களுக்கு எதிரான கோபமாக மாறி இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் அங்கு வன்முறைகள் வெடித்தது. கடந்த 3 ஆண்டுகளை ஏகப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயங்கள்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்தியர்களுக்கு இந்து கோயில்கள், சீக்கிய குருத்வாராக்கள் தான் அதிகமாக தாக்கப்பட்டன. இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை நோக்கி, டாக்காவில் இருக்க இந்திய தூதரகத்தை நோக்கி மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள்.
அங்கே வன்முறை வெடித்தது. இந்த 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 வங்கதேசத்தில் பல துணை தூதரங்கள், இந்திய துணை தூதரங்கள் இருக்கின்றன. மெயின் ஹை கமிஷன் இதில் இருக்குது, டாக்கா தலைநகரத்தில். சென்னை அதே மாதிரி இந்தியாவில் டெல்லியில் மெயின் ஹை கமிஷன் இருக்குது. அதை தாண்டி துணை தூதரகங்கள் வந்து இன்றைக்கு வந்து கொல்கத்தாவில் இருக்குது, மும்பையில் இருக்குது, அகர்தலாவில் இருக்குது. இது மாதிரி ஏன்னா வந்து அங்கே வங்கதேசத்தவர் நிறைய பேர் வரதால் அங்கே வந்து. ஸோ இப்போ அந்த விசா பணிகள் வந்து தடைப்பட்டு இருந்தன. பட் மீண்டும் நேற்று மாலையிலிருந்து இயங்க ஆரம்பித்திருக்கன என்ற தகவல்கள் வருகின்றன. இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில் மறுபடியும் சொல்லுகிறேன், கடந்த 78 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு இப்படிப்பட்டது ஒரு நெருக்கடி ஏற்பட்டதில்லை. ஏன்னா இந்தியாவோட அண்டை நாட்டில் இந்துக்கள் கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக வன்முறை மிகப்பெரிய அளவில் இன்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் பாகிஸ்தானோட ISI இருக்கிறது என்பது இந்திய உளவுத்துறை மற்றும் இந்திய ஆட்சியாளர்களின் தீர்க்கமான முடிவாக இருக்கிறது. அதற்கு வாய்ப்புகளும் அதிகம். ஏனெனில் 71 பங்களாதேஷ் உதயமான பிறகு அங்கு கால் பதிக்க முடியாமல் இருந்த ISI இன்று அங்கு நன்றாக கால் ஊன்றி கொண்டிருக்கிறது. அங்கிருந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து நம்ம தானே அதை பிரித்து நம்ம தான் கொடுத்தோம். இன்றைக்கு வங்கதேசத்தின் தந்தையாக வங்கபந்து என்று கருதப்படுகிற ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய நினைவு சின்னங்கள், அவருடைய நினைவை போற்றும் கட்டிடங்கள், அமைப்புகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவருடைய வீடு கொளுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சிலைகள் உடைக்கப்படுகின்றன. அவருடைய மகள் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்து விட்டார். 1975 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று வங்கதேசம் உருவாகிய 4 ஆண்டுகளில் அங்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இராணுவ கலகத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அவருடைய மனைவி, அவருடைய 3 மகள்கள் உள்ளிட்ட ஒரு 7-8 பேர் கொல்லப்பட்டார்கள். ஷேக் ஹசீனா அன்று வெளிநாட்டில் இருந்ததால் உயிர் தப்பினார். அதன் பிறகு அவர் டெல்லியில் தான் தங்கி படித்தார். அதன் பிறகு அங்கு நாடு திரும்பி அவர் பிரதமராகவே ஆனார். ஆனால் அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற ஏகப்பட்ட ஊழல், மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற ஊழல் அவரை வந்து இன்றைக்கு வந்து அங்கு மக்கள் மத்தியில் ஒரு வெகுஜன விரோதியாக சித்தரித்திருக்கிறது. தனக்கு எதிராக நடைபெற்ற ஜனநாயக போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினார். போலீஸையும் இராணுவத்தையும் ஏவி நூற்றுக்கணக்கானவர்களை சட்டவிரோதமான முறையில் கொல்லுவதற்கு ஷேக் ஹசீனா தான் காரணம் என்று அங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் கருதுகின்றன. ஊழலும் தலைவிரித்து ஆடியது. அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு காலத்தில் சுதந்திர போராட்ட வீரரின் மகளாக இருந்து பங்களாதேஷின் விடுதலைக்காக போரிட்டவரின் மகளாக இருந்த ஷேக் ஹசீனா மக்களால் நேசிக்கப்பட்டவர். இன்று அங்கு மக்களால் வெறுக்கப்படக்கூடிய தேச துரோகின்ற அளவுக்கு பழி சொல்லுக்கு ஆளாகி இருக்கிறார். உயிர் தப்பினால் போதும் என்று தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் அவர் வந்து வெறும் 2 சூட்கேஸோடும் கட்டின புடவையோடும் ஹெலிகாப்டரில் ஏறி தப்பித்து இந்திய எல்லைக்கு வந்து சேர்ந்தார். அவை இன்றைக்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை, 1,30,00,000 இந்துக்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் மீதான தாக்குதல் இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த கொந்தளிப்பை RSS, VHP, பஜ்ரங் போன்றவற்றை உசுப்பிவிடக்கூடியதாக இருக்கின்றன. மிகப்பெரியதொரு ராஜதந்திர சிக்கல், டிப்ளமேட்டிக் கிரைசிஸ், அந்த சவாலை இந்தியா எதிர்கொண்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் MP சசி தரூர் தலைமையில் நடைபெற்ற ஒரு அறிவுஜீவிகள் மற்றும் வெளியுறவுத்துறை நிபுணர்கள் அடங்கிய ஒரு கூட்டம் இந்தியாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு சவால், தி பிக்கெஸ்ட் டிப்ளமேட்டிக் சேலஞ்ச் ஃபார் இந்தியா இன்றைக்கு பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் தான் என்று வர்ணித்த அறிக்கைகளை வெளியிட்டது. அதை நிரூபிப்பது போல் தான் இன்றைக்கு பங்களாதேஷில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கின்றன. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் கவலையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ஏனெனில் வங்கதேசத்தில் இந்துக்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது, இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற அந்த பெரும் கவலை தரும் விஷயம் என்பது மட்டுமல்லாமல் அதன் எதிர்வினை இங்கு இருக்குமேயானால் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம் செய்வது? அதுவும் கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படையாக ஹிந்துத்வாவை ஆதரித்து பேசக்கூடிய நரேந்திர மோடி ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு உணர்வு பெருகுமையானால் அது ஏற்படுத்தக்கூடிய பாரதூரமான விளைவுகள் என்னவென்பதை பற்றிய ஆழ்ந்த கவலையை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், சமூகத்தின் நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்று பல தரப்பினரிடமும் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. சார், இப்போது ஆல்ரெடி இந்த டென்ஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்ட மாதிரி தானே இருக்குது. ஏன்னா பல நார்த் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக டெல்லியில் பங்களாதேஷோட ஹை கமிஷனுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு. இந்த பேரிகேட்ஸ்லாம் எடுத்து போட்டு காவி துண்டு போட்டவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதை பார்க்க முடியுது. சத்தீஸ்கரில் ஒரு ஹிந்துவையே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்னு நினச்சி அடித்து கொண்டு இருக்காங்க.
அவர் பழங்குடியினரோ இல்லை பட்டியல் சமூகத்தினரோ நினைக்கிறேன். ராம் நாராயணன்ற ஒருத்தரை இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரை பங்களாதேஷ்னு அடிச்சு கொண்டு இருக்காங்க இந்த கும்பல். ஆமாங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கு மாட்டினா என்ன ஆகும்? அப்பாவி இஸ்லாமியர்களோட நிலைமை ஆமாங்க. இதில் கடந்த சில மாதங்களாக இந்தியாவில் ஒரு வினோதமான போக்கு என்னன்னா, வங்க மொழி பேசக்கூடியவர்களை, அவர்கள் இந்துக்களாக இருந்தால், குறிப்பாக முஸ்லீம்களாக இருந்தால் பங்களாதேஷி என்று அவர்களை அடிப்பது. வெஸ்ட் பெங்காலில் பிறந்த இந்தியர்கள், பிறப்பால் இந்தியர்கள் ஒரிசால தொழிலுக்கு போகிறாங்க, கூலி தொழிலுக்கு போகிறான். இங்கே நம்ம ஊரில் இருக்காங்க இல்லையா, இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து 1 கோடி பேர் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து மேற்கு வங்கத்திலேருந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து தமிழ்நாட்டிலே நிறைய புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அங்கே போனவங்கள அவன் பெங்காலி லாங்குவேஜ் பேசுகிறான்ற ஒரே காரணத்துக்கு அவனை அடித்து துரத்தக்கூடிய ஒரு போக்கு என்பது இந்தியாவின் சில மாநிலங்கள் இன்று தலை தூக்கி இருக்கிறது. அதுவும் பெங்காலி பேசக்கூடியவன் முஸ்லீமாக இருந்துட்டான்னா சொல்லவே தேவையில்லை, அவன் பங்களாதேஷ் தான் இவங்களாவே முடிவு பண்ணிடுறாங்க. பெங்காலி லாங்குவேஜ் பேசுகிறவன் இந்துவாக இருந்தால் அவனுக்கு அடி விழுது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக விழுது. முஸ்லீமாக இருந்தானா அடி நிறையா விழுது. வங்க மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே அவன் வெஸ்ட் பெங்காலை மாநிலமாக கொண்டவனை அவன் பங்களாதேஷ்னு அடித்து துவைக்கக்கூடிய, நாட்டை விட்டு துரத்தக்கூடிய போக்கு வந்திருக்குது. அந்த மாதிரி நாடு கடத்தப்பட்ட ஒரு பெண்மணியும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு அழைத்து வந்தது. ஒரு கர்ப்பிணி பெண் பிஎஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தள்ளி விட்றாங்க. அவங்களை மனிதாபிமானம் இல்லாமல் பிஎஸ்எஃப் என்ன பண்ணுறான், காட்டுக்குள்ளே தள்ளுறான். அப்போ அந்த கர்ப்பிணி பெண், அவருடைய ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ அவருக்கு, உச்சநீதிமன்றம் அந்த இஷ்யூ ரொம்ப பெருசானோன்னு உச்சநீதிமன்றம் தலையிட்டு அவர்களை பங்களாதேஷ்லேருந்து திரும்ப அழைத்து வாருங்கள்ன்றாங்க. அதுக்கு பிறகு அழைத்து வரப்பட்டார். அவர் வங்கமொழி பேசக்கூடிய ஒரு முஸ்லீம், ஆனால் இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் பிறந்தவங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால் இந்தியாவோட ஒரு அங்கம். எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 38 மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரியோடு சேர்த்து அதில் வந்து ஒரு மாநிலம் வெஸ்ட் பெங்கால். அதில் வந்து வங்கமொழி பேசுகிறவங்க எல்லாரையுமே வந்து, ஏன்னா பெங்காலிஸ் அவங்க வங்கதேசத்தை சார்ந்தவர்களாக கருதுறதும், குறிப்பாக முஸ்லீம்ஸை, கல்கட்டா முஸ்லீம்ஸை, வெஸ்ட் பெங்கால் முஸ்லீம்ஸை அவங்க பங்களாதேஷ் முஸ்லீம் தான் முடிவே கட்டிடுறதும் ஒரு கொடூரமான போக்கு கடந்த ஓராண்டாக இந்தியாவின் பல மாநிலங்களில் நிலை வருகிறது. சுதந்திர போராட்டத்தில் வங்கத்திலேருந்து வந்தவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த போக்கு, அதாவது வந்து வெஸ்ட் பெங்காலில் தாய் மாநிலமாக கொண்டவர்கள் இந்தியாவின் பல மாநிலங்களில் வேலையில் இருக்காங்க, புலம்பெயர் தொழிலாளர். அவங்களெல்லாம் வந்து தேடி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணுது. ராஜஸ்தானில் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்கன்னு பெங்காலி பேசின ஒரே காரணத்துக்கு அவங்கள அங்கேருந்து துரத்துனாங்க. இது வந்து ரொம்ப முட்டாள்தனத்தின் உச்சம். வங்க மொழி பேசுகிறவனா பங்களாதேஷின்னா அவன் தேசிய கீதமே வங்க மொழியில் தான் இருக்குது. இந்த முட்டாள்தனத்தை எங்கே போய் அடிச்சுக்கிறது? அதன் பிறகு பல உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள், சில உயர்நீதிமன்றங்களோட வழக்குகள் எல்லாம் சேர்ந்து ஓரளவு அந்த போக்கை, வங்க மொழி பேசுபவர்களுக்கு எதிரான போக்கை கட்டுப்படுத்துச்சு. இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு இது ஏன் நம்ம கவலையாக பார்க்கணுன்னா, விஹெச்பி, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியும். பஜ்ரங் அங்கே வங்கதேசத்தில் இந்துக்களை அடிக்கிறாங்கன்னா இவன் அப்பாவி முஸ்லீமை போய் அடிப்பான் இல்லையா? அதான நடக்கும் இங்கே. அதை மறைமுகமாக அந்த மிரட்டலை தான் இவங்க விடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தடுப்பது தான் இன்றைய அரசுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சவாலாக இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த தாஸ்ன்றவர் அவர் வந்து வங்கமொழி பேசினான்ற ஒரே காரணத்துக்கு சத்தீஸ்கரில் அடித்து கொண்டுட்டாங்க அவரை வந்து. ஏன்னா கொடுமைங்க இதுக்கு என்னங்க சொல்லுவீங்க? ஒரு இந்தியனை அவன் பெங்காலி லாங்குவேஜ் பேசுகிறான்னு அடித்து கொள்கிறேன். பெங்காலி லாங்குவேஜ் வந்து இந்தியன் லாங்குவேஜ். என் தேசத்தோட தேசிய கீதம் பெங்காலி லாங்குவேஜில் இருக்குது. என் தேசத்தோட நேஷ்னல் லாங்குவேஜில் ஒன்றுன்னு கருதப்படுற ஹிந்தியில் கிடையாது. 40% மக்கள் பேசக்கூடிய ஹிந்தியில் என்னுடைய நேஷ்னல் ஆந்தம் இல்லை. மாறா 10% பேசக்கூடிய அரௌண்டு 10% பேசக்கூடிய பெங்காலி லாங்குவேஜில் தான் என்னோட நேஷ்னல் ஆந்தம் இருக்குது. பங்களாதேஷோட நேஷ்னல் ஆந்தமும் இதில் தான், வங்கத்தில் தான். ஆமாம், குறிப்பாக அந்த வங்க மொழி காரணமாக தானே பாகிஸ்தான்லேருந்து அந்த தேசமே வந்து பிரியுது. ஆமாங்க. ஒரு மதம் 2 மொழி, ஒரு மதத்தால் இணைக்க முடியல, 2 மொழி இருக்குது. மொழியால் தான் அது பிரியுது. உங்களுக்கு வந்து அங்கே கொண்டு போய் உருதுவை திணிச்சான் இல்லைங்க. 1950களில் உருதுவை திணிச்சு 50களையும் 60களையும் வங்க மொழியை பெங்காலியை வந்து நசுக்கிற மாதிரி வந்ததுனால தான் இன்றைக்கி அது பிரிஞ்சு வந்தது. சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து இப்போ இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு ஏன் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர சவால், டிப்ளமேட்டிக் சேலஞ்சாக உருவாயிருக்குன்னா, பங்களாதேஷில் 1,30,00,000 இந்துக்கள் மீதான தாக்குதல்களை தொடர்வது இங்கே இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக முஸ்லீம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற விஷம பிரச்சாரத்தை மேலும் அதிகரிக்கும். மேலும் அதிகரிச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கு சோஷியல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதை தடுப்பதுக்கு என்ன வழி? மோடி கவர்மெண்ட் அதை தடுப்பதுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒன்றுமே பண்ணல. ப்ராப்பராக வந்து அட்ரஸ் பண்ணி கூட வெளியே பேச மாட்டாங்கன்னு ஒரு விஷயம். ஆமாம், இப்போ இது நியாயப்படி பார்த்தா இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை மோடி கவர்மெண்ட் அழைச்சிருக்கணும்.
மேற்கு வங்கத்தோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை அழிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க தான் இதோட பலனை அனுபவிக்கிறாங்க. அவங்களே தேச விரோதின்ற அளவுக்கு தானே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து இது பண்ணிட்டு இருக்கு, ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பங்களாதேஷிக்குலாம் வந்து இவங்க ஆதார் கார்டு போட்டு கொடுக்குறாங்க, ஓட்டர் கார்டு போட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பிஜேபி சார்பாக மம்தா மேலே வைக்கப்படுது. இந்த ஆமா. குற்றச்சாட்டு. இப்போ பங்களாதேஷோட இந்தியா வந்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா முடிவும் மேற்கு வங்கத்தை பாதிக்கும். தீஸ்தா வாட்டர் டீலில் வந்து எங்களை ஏன் கலந்துக்கலன்னு மம்தா பானர்ஜி கடுமையாக கண்டனம் தெரிவித்தாங்க. அது உண்மை. ஏன்னா அது அவங்களுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் நதிநீர் கொடுக்குற ஒரு திட்டம் அது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் என்பது ரொம்ப கொடூரமானது. பத்திரிகைகள் மீது அங்கே மிகப்பெரிய தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு. பிப்ரவரி 26 எலெக்ஷன்றதுனால உண்மையான பத்திரிகைகள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணுன்ட்டு மிகப்பெரிய அளவில் பத்திரிகைகள் மீது, ஊடகங்கள் மீதான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. பிறப்பால் ஹிந்துவாக இருக்கிறவங்கள உயிரோட மாட்டினா அங்கே கொளுத்தக்கூடிய சூழலும் இருக்குது. இங்கே வட இந்தியாவில் 1993 பாபர் மஸ்தி இடிப்புக்கு பிறகு பல கலவரங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்தன. 30 வருஷமாக இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்கள் வெடித்து சிதறின. கடந்த 3 மாதங்களாக இந்துக்களுக்கு எதிரான கலவரம் மேற்கு வங்கத்தில், வங்க தேசத்தில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தானிக்கு தீனின்வாங்கல்ல, ஒரு தீவிரவாதம் இன்னொரு தீவிரவாதத்தை வளர்க்கும். இதில் தான் வந்து 2022 துர்கா பூஜா அன்னைக்கு ஷேக் ஹசீனாவோட மெசேஜ் டு ஹர் ஓன் பீப்புள், அவங்க மக்களுக்கு எதிராக அவர் கொடுத்த செய்தி இந்தியாவின், அது இந்தியாவுக்கு கொடுத்த செய்தி மாதிரி தானே அது இந்தியாவுக்கு கொடுத்த செய்தி. அடி உழண்டா. ஆமாம், அது இந்தியாவுக்கு கொடுத்த செய்தி. அவங்க மக்களுக்கு தகவல், நமக்கு செய்தி. இந்த பார், நீ இந்தியா உன் ஊரில் இருக்க முஸ்லீம் மைனாரிட்டி அடிச்சுன்னா என் ஊரில் இருக்க முஸ்லீம் அடி வாங்குறது தடுக்க முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசீம் முனீரோட பதவி. பாகிஸ்தானில் அசீம் முனீருக்கு ஹையஸ்ட் பவர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த டென்ஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்ற விஷயமும் பார்க்க முடியுதுல்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து பங்களாதேஷ்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலும் பல முக்கியமான முடிவுகளை பாகிஸ்தானில் அசீம் முனீர் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ அந்த விஷயமும் நமக்கு வந்து டென்ஷனாக வந்து நிற்கும். ரெண்டு பக்கமும் நம்ம அடி விடணும், ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டு பக்கமும் பிரச்சனையாக வந்து நிற்கும். ஆமாம், இது 1970ஸ்க்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்த அளவுக்கான ஒரு டிப்ளமேட்டிக். அதில் வந்து இப்போ பாருங்கள், இப்போ இந்தியா மீது வங்கதேசத்தின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் நாங்கள் வங்கதேசத்துக்கு ஆதரவாக களத்தில் குதிப்போம்னு வெளிப்படையாகவே வந்து இவர் சொல்கிறார். யார்? பாகிஸ்தானோட அதிபர் சொல்கிறார். இது இந்தியாவுக்கு விடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை, மிகப்பெரிய எச்சரிக்கை. பாகிஸ்தானோட ஃபோர்ஸஸ், ஐஎஸ்ஐ மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இராணுவமே வந்து அங்கே ஊடுருவி இருக்கிறது. இந்த கலவரக்காரர்களின் பின்னால் ஐஎஸ்ஐயும் பாகிஸ்தான் இராணுவமும் இருப்பதாகத்தான் இந்தியா கருதுகிறது. அதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகவே அது அங்கு இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய தாக்குதல், பத்திரிகைகள் மீதான தாக்குதல், இதில் இந்தியாவுக்கு ஒரு கூடுதல் சுமை என்னென்னா, மோடி கவர்மெண்ட் ஏன் வந்து இதை பெருசாக எடுத்துக்கணும்னா, வங்கதேசம் முழுவதும் இந்தியாவிலிருந்து போன 10,000 மாணவர்கள், மாணவிகள் மருத்துவம் பயின்று கொண்டிருக்கிறார்கள். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியாவிலிருந்து சென்ற 10,000 மாணவர்கள், மாணவிகள் வங்கதேசத்தில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த நிலைமை மோசமடையும் பட்சத்தில் அவர்கள் நிலைமை என்னவாகும்? ஏற்கனவே உக்ரைனுக்கு இப்படி பணிக்கு போனோம் தான் நீங்கள் நடுத்தர நிற்கிறான். அவன் மறுபடியும் இந்தியன் காலேஜஸ் ஸ்கூல்லையும் வர முடியாது. ஏன்னா நீட்டு படிக்கணும், அவனுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ இந்தியாவுக்கு இந்த பிரச்சனையில் இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். முழு அமைதி நிலவரத்துக்கு எல்லா உத்தரவாதத்தையும் செய்யணுன்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 10,000 இந்திய மாணவர்கள் அங்கே பயின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் வீக்கஸ்ட் பார்டர் இந்தியாவோட ஜோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்க பார்டர் தான். பெருசாக எலக்ட்ரிக்கல் ஃபென்சஸோ ஒரு பெரிய அளவான ப்ரொடெக்ஷனோ பெரிய ஃபோர்ஸஸோ இல்லாத ஒரு பார்டர் வந்து வங்கதேச பார்டர் தான். அங்கேருந்து வந்து இங்கே இருக்க மாடுகளை திருடிட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலராக பண்ணுறாங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆமாம், அப்போது வீக்கஸ்ட் பார்டராக இருக்கிறப்போ ஒருவேளை பாகிஸ்தானோட அவங்க டைப் வைக்கிறாங்கன்னா இந்த சைடில் பொலிட்டிக்கலில் டெரரிஸ்ட் அந்த டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாங்க, இது வந்து ஒரு ஹியூமன் ப்ராப்ளம். இந்திய வங்கதேச எல்லையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஃபென்சிங் போடப்பட்டிருக்கு. பிஎஸ்எஃப் கொண்டு வந்து நம்ம நிறுத்தியிருக்கோம். எல்லை பாதுகாப்படை வீரர்கள் சும்மா 6 அடி இருப்பாங்க. ரொம்ப கொடூரமானவர்கள் அவர்கள். பாகிஸ்தானியர்களே அவர்களை பார்த்து அஞ்சுகிறார்கள்ன்றாங்க, பிஎஸ்எஃப் பார்த்து. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க தான் வந்து அங்கே நிற்கிறாங்க. அதையும் மீறி ஊடுருவல்காரர்கள் வருகிறார்கள். இட்ஸ் ஹியூமன் ப்ராப்ளம். சுடக்கூடாதுன்ற ரூல் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டரில் ட்ரெஸ்பாசஸை சுடக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்குது. மற்ற எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்க்கு அந்த ரூல் கிடையாது. அதில் வந்து கால்நடைகள் கடத்தல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் பிஎஸ்எஃப்குள்ளேயே வந்து உடந்தையாக இருக்காங்க, காசை வாங்கிட்டு கடத்துறாங்கன்னு கால்நடைகள் சம்பந்தமாக விசாரணையும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு பிஎஸ்எஃப்க்கு எதிராகவே. ஸோ அந்த பார்டர் வந்து ரொம்ப இந்த பார்டர் வீக் பார்டரு. பங்களாதேஷுக்கு எதிராக ஊடுருவல்காரர்களை தடுப்பதற்கு இந்தியா மிகப்பெரிய அளவில் எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க, ஃபென்சிங் போட்டிருக்காங்க.
பட் ஸ்டில் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. மாடு கடத்துறதுன்றது, கேட்டில் ட்ரேடுன்றது ரொம்ப அதிகமாக நடக்குது. அது ஹியூமன் ப்ராப்ளம். அது வந்து உங்களுக்கு இப்போ இது மத்தியில் நம்ம பேசுகிறது இந்த வங்கதேசம் என்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய எதிரொலி இந்தியாவின் பல மாநிலங்களில் ஏற்கனவே இருக்கிறது. மேலும் அங்கு தாக்குதல் தொடர்மையானால் இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன செய்வார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள நாம் ஒன்றும் விஞ்ஞானிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே போகாது என்று நம்புவோம். கோதரா ரயில் எரிப்புலேருந்து எல்லா விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். பாபர் ஆனால் மசூதி எரிப்புலேருந்து அவர்கள் உண்மையிலேயே வந்து வங்கதேசத்தில் அமைதியை நிலைநிறுத்துவதற்கு இந்தியா எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும். ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் தெரிவித்திருக்கிறது, கவலையை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் கவலை தெரிவித்திருக்கிறது. ஏன்னா 18 கோடி மக்கள் கொண்ட ஒரு தேசத்தில் 15 கோடி பேர் முஸ்லீமாவும் 1.25 கோடி பேர் இந்துஸாகவும் இருக்க மாநில நாட்டில் நீங்கள் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நிலை என்ன என்பதையும் அவர்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் அவர்களை பொறுத்தவரை அந்த யோசனை எல்லாம் இல்லை. இந்தியாவில் இருக்க சிறுபான்மையினர் தாக்கப்பட்டுட்டு போகிறான், சாவறான், அவன் எனக்கு என்னன்றான். அவனோட அதுக்கு பிறகு என்ன ஆகும்? ஒரு வேளை பிரச்சனை முடிஞ்சு புதுசாக வந்தால் என் கண்ட்ரோலுக்கு வருவாங்கன்றான். ஆகவே இது ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம். ராஜதந்திர ரீதியில் தான் இதை சமாளிக்க வேணும். ஆப்கானிஸ்தானோடு ஒரு சுமூக உறவை பேணுவதற்கு முடிஞ்ச இந்தியாவால் வங்கதேசத்தில் ஒரு இயல்பு நிலையை கொண்டு வருவதற்கான, அதாவது அந்த அந்த சாத்தியக்கூறு ஆராயணும், அதுக்கான சிஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒருவேளை இப்போ இந்த முஸ்லீம் டென்ஷன் சார்ந்த விஷயங்கள், இந்த இஸ்லாமிய சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானோட திருப்பி வங்கதேசம் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதுக்கான 100% அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பார்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா நடுப்புற இந்தியா இருக்குது. இந்த பக்கம் மேற்கவங்க, நடுப்புற இந்தியா, அந்த பக்கம் தான் கிழக்கு பாகிஸ்தான். பிரிக்கும் போதே பண்ண தப்பு அது. ஆனால் அவங்க வந்து பாகிஸ்தானை நீங்கள் இந்தியா துண்டாடி விட்டது என்ற கோபம் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிதீவிரவாதிகளிடம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்ட்ரா நேஷனலிஸ்ட்னு சொல்லக்கூடிய தேசபக்த வெறிகளிடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்கான தீர்வு வந்து மறுபடியும் ஒன்றா சேர்க்கறது கிடையாது. அதுக்கு அந்த காலம் மலையேறிடுச்சு. பாகிஸ்தானோட நோக்கம் கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து, பங்களாதேஷை பிரித்து பாகிஸ்தானோட சேர்த்துக்கிறது கிடையாது. பாகிஸ்தானோட நோக்கம் பங்களாதேஷை இந்தியாவோட கட்டுப்பாட்டிலேருந்து முழுவதும் விலக்கி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை நல்லா கொம்பு சீவி விட்டு ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸில் பங்களாதேஷை ஈடுபடுத்தணும். இந்தியாவுக்கும், குறிப்பாக இந்தியாவுக்கும் உலகுக்கும் எதிராக செயல்படக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் இருக்கின்றன. அவர்கள் பல இஸ்லாமிய நாடுகளுக்கு என்று சவாலாக உருவெடுத்திருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா, ஜோர்டான் மாதிரி நாடுகளுக்கெல்லாம். ஆகவே அதற்கான தளத்மாக இந்தியாவை பயன்படுத்த வேண்டும். அதுதான் அவங்களோட விருப்பம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய, இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபோர்ஸஸை வந்து பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸை கொடுக்கறதுன்றது வந்து அங்கே ஐஎஸ்ஐயும் கொடுக்குது, இந்தியாவிலேருந்து ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் வெகு விரைவில் இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வரப்பட வேண்டும். இல்லை என்றால் இதனுடைய விளைவுகள் இந்தியாவில் பாரதூரமாக இருக்கும். அதுலேயும் வந்து 5 மாநில தேர்தல்கள் இருக்கின்றன. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம் அண்ட் பெங்கால். இதில் அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்க தேசத்தில் பிரச்சனை முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டே போகும்பொழுது பாரதூரமான விளைவுகள் இந்தியாவில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீதான தாக்குதலாக அது எதிரொலிக்கும். அதனை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன்னா தேர்தல் நேரத்தில் அது கண்டிப்பாக பிஜேபிக்கு லாபமாக போய் முடியும். இப்போவே அது அப்படிதான் அவங்க டர்ன் பண்ணி கொண்டு போய் இப்போ அது அப்படி தான் டர்ன் பண்ணி கொண்டு போகிறாங்க பிஜேபி. அதுவே மதசார்பற்ற சக்திகளுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அதாவது எந்த நாடாக இருந்தாலும் அவருடைய பிரதான கடமை மைனாரிட்டிஸை பாதுகாப்பு. முதல் கடமை. ஒரு வீட்டில் சவள குழந்தை இருந்தனா எப்படி எல்லாரையும் விட அதுக்கு தான் அதிக கவனம் இருக்குமோ அந்த மாதிரி இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இங்கு நம்முடைய முதல் கடமை நம்முடைய சிறுபான்மையின மக்களை காப்பாற்றுவது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள். அதில் நாம் தவறி கொண்டிருக்கிறோம். மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அதனுடைய விளைவு தான் நம்ம இன்றைக்கி வங்கதேசத்தில் அனுபவிக்கிறோம். வங்கதேச ஆட்சியாளருடைய முதல் கடமை அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை காப்பாற்றுவது. அவனோட முதல் வேலை, முகமது யூனிஸோட முதல் வேலை இந்துக்களை காப்பாற்றுவது. ஆனால் முகமது யூனிஸ் இஸ்லாமிய பழமைவாதிகளுக்கு அடிபணிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்புவதற்கு நிரம்ப ஆதாரங்கள் இருக்கின்றன. அவர் பெரும்பான்மை மதவெறி, இஸ்லாமிய மதவெறியின் பக்கம் தன்னை நகர்த்தி கொண்டிருக்கிறார். வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி வங்க குடிமகன், அவன் முஸ்லீமாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஒரு ஆவரேஜ் பெங்காலி, ஆவரேஜ் வங்கதேச குடிமகன், படித்தவன், அவனுடைய முதல் கடமை, படிக்காதவன் படித்தவன் யாராக இருந்தாலும், குறிப்பாக படித்தவனாக இருந்தால் அவனுடைய முதல் கடமை என்பது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை காப்பாற்றுவது. ஏன்னா அவங்க சிறுபான்மை. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி இந்துவோட முதல் கடமை ஒரு இஸ்லாமியனை காப்பாற்றுறது. ஏன்னா அவன் இங்கே நமக்கு மைனாரிட்டி. இந்த அறிவு 2 பக்கமும் இருந்ததுன்னா இதில் தப்பிக்கலாம்.
மாறா ஒருத்தருக்கு வருது, ஒருத்தருக்கு இந்த புத்தி வரலன்னா, அது பல பிரச்சனைகளை உருவாக்கும். இதுவரை நாம் தப்பினோம். இந்த முறை வந்து வங்கதேசம் ஏதோ கிளைமாக்ஸ் நோக்கி போறதா தான் இருக்குது. ஏன்னா தெருக்கள்ல இறங்கக்கூடிய கூட்டங்கள பார்த்தீங்கன்னா, அங்க வந்து வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது. ம். பணவீக்கம் அதிகமா இருக்குது. ஆ இப்ப இதற்கெல்லாம் காரணம் இந்தியா தான்னு ஒரு கொடுமையான குற்றச்சாட்ட வச்சு, இங்க எப்படி வந்து முஸ்லீம் 4 குழந்தை பெத்துக்கிறதா தான் நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னு ம். சொல்றது முட்டாள்தனமோ, ஆர்எஸ்எஸும், இந்து முன்னணியும், பிஜேபியும் செய்து கொண்டிருக்கிற தவறுகளுக்கான, பஞ்சமா பாதகங்களுக்கான பலன சராசரி இந்தியர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது அவருடைய தலையெழுத்து. ஆகவே இந்த பிரச்சனை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதுதான் அதுதான் வந்து 2 நாடுகளுக்கும் நல்லது. ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொண்ணான அதிகமாக பயன்படுத்துங்க சார். தேங்க்யூ. நன்றி சார்.